பிலிப்பைன்ஸை நோக்கி மெல்ல மெல்ல நெருங்கி வரும் பேங்க்வாங் சூறாவளியால் அங்குள்ள மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் சின்னாபின்னமாகி கிடக்கும் இந்த நேரத்தில் மற்றொரு அசுர புயல் நெருங்கி வருவதால் அங்கு தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் எங்கு மையம் கொண்டுள்ளது பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியை கல்மேகி என்ற புயல் கோர தாண்டவம் ஆடியது. இந்த புயல் பல்வேறு முக்கிய மாகாணங்களில் புகுந்து சூறையாடியது. இந்த கோர புயல் தாக்குதலின் போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களும் ஆற்றங்கரையோரம் இருந்த வீடுகள், கப்பல், கண்டெய்னர்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அந்த அளவுக்கு இயற்கை தனது கோர முகத்தை காட்டியது. வெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் பலியாகியுள்ளனர். லிலோன் நகரில் 35 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கட்டடங்களின் மேற்பகுதியில் இடிந்து விழுந்திருந்தன. இதனை அடுத்து பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினண்ட் மார்கோஸ் தேசிய பேரிடராக அறிவித்தார். இந்த கோர புயலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 லட்சம் பிலிப்பைன்ஸ் மக்கள் புலம்பெயர்ந்து சென்றுவிட்டனர். இந்த சூறாவளி புயல் சிபு மற்றும் நீக்ரோஸ் ஆகிய தீவுகளை தாக்கிவிட்டு சென்றன. இதனால் மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட காத்திருந்த நேரத்தில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேற காத்திருக்கிறது. பிலிப்பைன்ஸை தாக்க பேங்க்வாங் புயல் என்ற அதிபயங்கர புயல் ஒன்று தாக்க உள்ளது. இந்த புயல் மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த புயல் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். இந்த பேங்க்வாங் புயல் மெல்ல மெல்ல நகர்ந்து வரும் செயற்கைக்கோள் காட்சிகள் வெளியாகி மக்களை பீதியில் உறைய வைத்துள்ளது. இதனால் பிலிப்பைன்ஸில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாக்கிவிட்டு சென்ற கல்மேகி சூறாவளியிலிருந்து மக்கள் மீண்டு வராத நிலையில் மற்றொரு புயல் பிலிப்பைன்ஸை நெருங்கி வரும் சம்பவம் மொத்த மக்களையும் அதிர வைத்துள்ளது.